ரசிகர்கள் செலவு பண்ணிட்டாங்க. பல ரசிகர்கள் செலவு பண்ணி இவர் அரசியல் வருவார், நம்ம ஒரு பொறுப்பு வாங்கலாம்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் அது விரும்பலை அவர். காரணம் என்ன, ரசிகராக இருக்கட்டும், ரசிகராக இருக்கட்டும், ரசிகர் வந்து பலிகடா விரும்பலைங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாதுங்க. நானும் எம்ஜிஆர் ரசிகர் தாங்க. அப்போல்லாம் வந்து நாங்களே வந்து அது வந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம் தவிர எம்ஜிஆர் ஆதரவு கேட்கல. அவர் கட்சியோட விலகும் போது கூட அவங்க அந்த கட்சியில் தான் இருக்க சொன்னார் தவிர நாங்களாம் போய் அவருக்கு ஆதரவு கொடுத்ததால் தான் மக்கள் செல்வாக்கு. இல்லை, அது அவரோட கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கமல் சார் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸில் வந்துட்டார். பட் வந்தாலும் வந்து இட் இஸ் அ ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். அவர் சொன்ன இதுக்கு வந்து டிவி உடச்சி அதை இதையும் பண்ணினது அளவுக்கு வந்து அங்கே வந்து கடைசியில் அதே டிவி பார்க்குற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவரோட இது வந்து இட்ஸ் அ பியூர் ஃபெயிலியர் தான். ரஜினி சார் வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். வந்தால் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு ஏன் அரசியலுக்கு வரலன்றது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் கமல் சார் அரசியலுக்கு வரல. ஆனால் கமல் சாரோட அரசியலுக்கு அவர் வந்ததுன்னு பார்க்குற மகாநதி அந்த ஒரு படம் எத்தனை பேரை ஏமாற்றக்கூடாது, எப்படி உஷாராக இருக்கணும், பெண்கள் எப்படி பார்த்துக்கணும்னு சொன்ன ஒரு படம். அதை விட அவர் அப்பயே அரசியலுக்கு வந்துட்டார் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிஜ அரசியலுக்கு அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை, அவர் தோத்துட்டார். ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் சப்போர்ட், யாருக்காச்சும் சப்போர்ட் வேணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ கமல் கூட லைக் வரும்போது எல்லாம் ஆவோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. பாலிடிக்ஸ் ரெக்வைஸ் பேஷன்ஸ். அது பேஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக வரவங்களுக்கும் சரி, வர போகிறவங்களும் சரி, அது கண்டிப்பாக தேவை. ஐ திங்க் முன்னாடி உள்ள லீடர்ஸே வந்து எடுத்தோடனே அவங்க எலெக்ஷன் ஜெயிக்கல. ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நின்று ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள பொலிட்டிஷியன்ஸும் அதே தான். அவங்க வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் வச்சு இது பண்ணால் ஜெயிக்கலாம். ஆனால் ஐ திங்க் ரஜினி வந்து ஐ ஃபீல் தட் அவருக்கு சப்போர்ட் யாரும் இல்லைன்ற மாதிரி ஃபீலாக இருக்கா, இல்லை கொஞ்சம் லைட்டாக பயமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ கமல் சார் வந்து அப்போ அரசியலுக்கு வரனாரு, நடுப்புல வந்துட்டாரு அரசியலுக்கு, இப்போ கட்சியில இருக்காரு. ரஜினி சார் அதே மாதிரி ஒரு நோட் பண்ணாரு, அதான் சொல்லியிருப்பாரு, பேட்டிகளை சொல்லியிருப்பாரு, அரசியல் வர போறேன்னு இருப்பாரு. ஆனா இப்போ கமல் சார் வந்துட்டாரு, கட்சியில இருக்காரு. ரஜினி சாரால ஏன் வர முடியலையா அவர் வேலை? தெரியல. அவருக்கு வந்து ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் சப்போர்ட், யாருக்காச்சும் சப்போர்ட் வேணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ கமல் கூட லைக் வரும்போது எல்லாம் ஆவோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. லைக் எப்படி சொல்கிறது, இப்போது பாலிடிக்ஸ் ரெக்வைஸ் பேஷன்ஸ். அது பேஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக வரவங்களுக்கும் சரி, வர போகிறவங்களும் சரி, அது கண்டிப்பாக தேவை. ஐ திங்க் முன்னாடி உள்ள லீடர்ஸே வந்து எடுத்தோடனே அவங்க எலெக்ஷன் ஜெயிக்கல. ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நின்று ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள பொலிட்டிஷியன்ஸும் அதே தான். அவங்க வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் வச்சு இது பண்ணால் ஜெயிக்கலாம். ஆனால் ஐ திங்க் ரஜினி வந்து ஐ ஃபீல் தட் அவருக்கு சப்போர்ட் யாரும் இல்லைன்ற மாதிரி ஃபீலாக இருக்கா, இல்லை கொஞ்சம் லைட்டாக பயமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை ரஜினி இப்போ கட்சி தொடங்கினாருன்னா அவருக்கு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பாலிடிக்ஸ் அந்த சைடு அவ்வளோ இது இல்லை. ஐ திங்க் ஆக்டர்ஸ் பாலிடிக்ஸ்குள்ள வர்றது ஐ எம் நாட் a big fan. இல்ல, கமல் சார் அரசியலுக்கு வரல. நீங்க வந்துட்டாரு, நீங்க கட்சி ஆரம்பிச்சது, கொடி ஆரம்பிச்சதுல அரசியலுக்கு வந்தது. ரஜினி சார் பண்றேன்னா அது கூட பண்ணல. என்ன ஒரு காரணமா? ஒருவேளை அவர் தயக்கத்துல வேணான்ட்டாரா, இல்ல அரசியல் நமக்கு செட் ஆகாது ஒதுங்கிட்டாரா? சரி, அவர் ஏன் அரசியலுக்கு வரலன்றது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் கமல் சார் அரசியலுக்கு வரல. ஆனால் கமல் சாரோட அரசியலுக்கு அவர் வந்ததுன்னு பார்க்குற மகாநதி அந்த ஒரு படம் எத்தனை பேரை ஏமாற்றக்கூடாது, எப்படி உஷாராக இருக்கணும், பெண்கள் எப்படி பார்த்துக்கணும்னு சொன்ன ஒரு படம். அதை விட அவர் அப்பயே அரசியலுக்கு வந்துட்டார் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிஜ அரசியலுக்கு அவர் வந்து ஒன்றுமே பண்ணலை, அவர் தோத்துட்டார். அது தோக்கக்கூடாது இல்லை, அதெல்லாம் சும்மா பேச்சு. கட்சியெல்லாம் டீ கடை மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேருக்கு திறந்தது தான். அதெல்லாம் கட்சியெல்லாம் கிடையாது. தளபதி விஜய் அவர் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இல்லை, அது அவரோட கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கமல் சார் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸில் வந்துட்டார். பட் வந்தாலும் வந்து இட் இஸ் அ ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். அவர் சொன்ன இதுக்கு வந்து டிவி உடச்சி அதை இதையும் பண்ணினது அளவுக்கு வந்து அங்கே வந்து கடைசியில் அதே டிவி பார்க்குற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவரோட இது வந்து இட்ஸ் அ பியூர் ஃபெயிலியர் தான். ரஜினி சார் வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். வந்தால் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அது ஒரு சொல்லியிருக்காருன்னா, ரஜினி சார் வந்திருந்தாருன்னா என்னது முதலமைச்சர் ஆயிருப்பார் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் பயந்துட்டாரோ வந்திருந்தாருன்னா டெஃபினட்டா அது நடந்திருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு டவுட் தான். இவர் பண்ணின கூத்தெல்லாம் இது பண்ணுறீன்னு பார்த்தா வந்து ஐ டவுட். வந்திருந்தாலும் வந்து கடைசியில் கமல் சார் மாதிரி தான் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிது, அதை மிஸ் பண்ணிட்டாரு.
மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது. கிடைக்காது. இப்போ கமல் வந்து முடிவு வந்து அவர் எடுக்கலாம். அது குடும்பத்தை வந்து குடும்பம் கிடையாது அவருக்கு. அதனால் தன்னிச்சையாக அவர் முடிவெடுத்தார் அவர். சூப்பர். ஆனால் ரஜினி அந்த மாதிரி கிடையாதுங்க. 2 பொண்ணு இருக்காங்க, சம்சாரம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அனுசரித்து தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பித்து போகணும். 2வது இன்றைக்கி நடைமுறையில் வந்து அவர் நல்லா புரிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம வந்து எந்த அரசியல் வச்சா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து முன்னுக்கு நம்ம வந்து அரசியல் நடத்த முடியும்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கினார். அதில் வந்து கொஞ்சம் பிஜேபி அவரை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி பார்த்தாங்க. அதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தாரு, நம்ம லாய்க்கப்படான்னு சொல்லி விலகிட்டார். 2வது ரசிகர் வந்து பலிகடா விரும்பலைங்க. ஆனா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இல்லைங்க, பலிகடா விரும்பலை. பல ரசிகர்கள் செலவு பண்ணிட்டாங்க. பல ரசிகர்கள் செலவு பண்ணி இவர் அரசியல் வருவோம் நம்ம ஒரு பொறுப்பு வாங்கலாம் தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் அது விரும்பலை அவர். காரணம் என்ன, ரசிகராக இருக்கட்டும், ரசிகர் வந்து பலிகடா விரும்பலைங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாதுங்க. நானும் எம்ஜிஆர் ரசிகர் தாங்க. அப்போல்லாம் வந்து நாங்களே வந்து அது வந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தது தவிர எம்ஜிஆர் ஆதரவு கேட்கல. அவர் கட்சியோட விலகும் போது கூட அவங்க அந்த கட்சியில் தான் இருக்க சொன்னார் தவிர நாங்களாம் போய் அவருக்கு ஆதரவு கொடுத்ததால் தான் மக்கள் செல்வாக்கு. அவர் எம்ஜிஆர் சொல்லுவார், அரசியல் எப்படி அவர் நிலச்சி நின்னார்னா ஒரு வசனம் நாடாளுமன்றம் சொல்லுவார். அவர் மக்களை வந்து மாடியிலிருந்து பார்க்குறத விட மக்கள் சேர்ந்து நம்ம வந்து பழகினாதான் நம்ம மக்களோட செல்வாக்கு அடைய முடியும்னு சொன்ன வார்த்தைங்க அவர். அதெல்லாம் வந்து அவர் ஒரு லிஜெண்டுங்க. அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ இருக்கலனா கூட அவர் பார்வை மொத்தம் ஏழை. அதாவது யார் ஒருத்தர் வந்து அடிமட்ட மக்களை பார்க்குறாங்களோ அந்த அரசியல் எடுபடும். யார் மேல்மட்ட அரசியலை பார்க்குறாங்களோ அது எடுபடாது. தமிழ்நாட்டுடைய பாணி அதுதான். அதனால் வந்து இந்த அரசியல் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹை ஸ்டைல் ரஜினி. அதனால் அவர் அரசியல் வந்து விரும்பல, எடுபடாது. ஆனால் கமல் அப்படி கிடையாது, அடிமட்டு வரைக்கும் போவார் அவர். அடிமட்டு வரைக்கும் போய் அலசுவார் அவர். அதனால் அவருக்கு அரசியல் பொருந்தது. ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல முடிவு எடுத்திருக்காரு. திமுகவோட ஒரு இணக்கமான ஒரு உறவு வச்சு கூட்டல இணக்கமான ஒரு உறவு வச்சுக்கிறது வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். அவரை ரொம்ப பாராட்டுறேன். அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வேறு, அகில இந்திய அரசியல் வேறு. தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குதுன்னா, முதல் வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு பணம் செலவு பண்ணால் தான் இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பி வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இன்றைக்கி. ஏன்னா நாங்களாம் தொண்ணாருக்கு சொல்ல நாங்களாம் எங்கள் காசு செலவு பண்ணி போய் நாங்கள் வந்து தேர்தல் செலவு பண்ணோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. எதிர்பார்க்குறாங்க இருக்கிற கட்சிக்காரனுங்க, அதை கொடுத்தா தான் வேலைக்கு ஆவாங்க. பணம் செலவு பண்ணாதாங்க அந்த அரசியலில் வந்து இப்போ வந்து எம்எல்ஏ எம்பி ஆக முடியுங்க. அதனால் அவர் வந்து கொள்கை பிடிப்பு தமிழ் எது பேசினாலும் சரி, அவர் பெரியாருடைய பாராட்ட வேண்டியது பெரியார் கொள்கையை வந்து ரொம்ப அனுசரிக்கிறாருங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். ஆனால் பெரியாரை வந்து கொள்கையை அனுசரித்தவங்க யாரும் இதுவரை கெட்டு போன சட்டம் கிடையாதுங்க. அந்த முடிவு தான் இன்றைக்கி வந்து திமுகவோட கூடிய இணக்க முடிவு வந்துருக்கு இன்றைக்கி. ஆனால் கமலஹாசன் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த கட்சி கூடயும் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் சடனாக இப்படி மாற என்ன காரணமாக இருக்கும்? அது எங்க ஆரம்பத்தில் இருக்க மாதிரி இருக்க முடியுங்களா? அதாவது வந்துங்க ஆரம்பத்தில் நம்ம ஒரு குடும்பத்தில் கூடங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் வச்சுங்க, நம்ம பங்காளி தேவையில்லடா, பங்காளி யாரா அவன் நம்ம பார்த்துக்கலாடான்னுவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து பங்காளி அனுசரித்த சூழ்நிலை ஏற்படும். கட்சி ஆரம்பம் சொல்ல என்னன்னு தெரியாதவருக்கு, என்ன எந்த வழியில் போகுதுன்னு தெரியாதவருக்கு போகும்போது அது வந்து நம்ம மாற்றிக்கணும். அதில் வந்து அந்த மாற்றிக்கிற அந்த இது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். கமல்ஹாசன் வந்து இந்த நேரத்தை மாற்றினது வந்து அவர் வந்து அருமையான ஒரு முடிவு. அந்த முடிவை நம்ம ரொம்ப பாராட்டுறாங்க. அந்த முடிவு